Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு சர்மிளா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு ஹேர் கேர் வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். So, இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன ஹேர் கேர் வீடியோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த சவுண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெயின் வந்துட்டு இருக்கு, அந்த ரெயினோட சவுண்டு கேட்கும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஹேர் பேக் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஹேர் பேக்கு வேற லெவல் ரிசல்ட் தரும்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்கும். அந்த ஹேர் ஃபால் வந்து அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும், வறண்டு போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஹேர் ஃபால் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹேர் ஃபால் இருக்கிற ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணோன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணி ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிளட் சர்க்கிளையுமே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால நம்ம ஹேர் வந்து இன்னுமே ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, என்னோட பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஹேர் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் நல்லா ஷைனாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கு நமக்கு தேவையான அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது பேர் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் ஆல்மண்டோட கம்முன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதாம் மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸ்கின் கேருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஹேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போய் நிறைய முடி கொட்டும். நம்ம ஹேர் வந்து எப்போவுமே ட்ரையாக ஒரு மாதிரி வறண்டு போய் இருந்துச்சுன்னா நம்ம சீப்பு வச்சு சீவும் போது நிறைய முடி வந்து கொட்டும், ஹேர் ஃபால் நிறைய வரும். ஸோ அதனால தான் நான் இந்த ஹேர் பேக் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனாக இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பாதாம் பிசினை வந்து நான் ஒரு 5 இது எடுத்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. நீங்கள் கொஞ்சம் இது எடுத்தாலுமே இது வந்து நிறைய ஜெல்லி மாதிரி கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது தான் எடுத்தேன். ஒரு பவுல் நுமரை எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாழைப்பழம் வேணும். எனக்கு வந்து இன்றைக்கி இந்த வாழைப்பழம் தான் கிடச்சிது, நான் அதனால் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ஷைனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அந்த பாதாம் பிசினோட ஜெல்லி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாழைப்பழத்தை வந்து இதில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வாழைப்பழம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பழம் வந்து இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலுமே நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை 3ஐயுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்மூத் அண்ட் ஒரு சாஃப்டான ஹேர் பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, நீங்கள் பார்லரில் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளை வச்சு பண்ணாலே நம்ம ஹேருக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பார்லரில் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ஹேர் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் தரும். பர்சனலி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் பேக் கிடச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இதை என்னோடய ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். சூப்பரான ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உள்ளே வந்து கருப்பு கருப்பாக கிடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த வாழைப்பழத்தில் உள்ளது. ஸோ அதனால் வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதை என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணச்சில் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து ஆயில் இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம், ஆயில் இல்லாட்டியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நல்லா நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் லென்த்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லென்த்தில் தான் நமக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஸ்கேல்பில் தான் நிறைய க்ரோத் ஆகும்னு ஸ்கேல்பில் மட்டுமே அப்ளை பண்ணுவோம். நீங்கள் வந்து லென்த்லேயே அப்ளை பண்ணணும். எதோட ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதோட ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லென்த்து ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் லென்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் தரும். அது இல்லாமல் இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் ரெகுலராக இன்டேக்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பரான ரிசல்ட் இருக்குது. நான் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். அது கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 2 சைடுமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டு இதை வந்து 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ஷைனாக இருந்துச்சு. எந்த சிக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.